and welcome to Maria IAS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 2 2A ல வந்து prelims வந்து syllabus வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா Group 2 2A prelims ல வந்து பாத்தீங்கன்னா 200 क्वेश्चंस கேட்பாங்க. அதுல 100 வந்து ஜெனரல் ஸ்டடீஸும் 100 வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ் அப்படினா ஜெனரல் இங்கிலீஷ் எழுதுற மாதிரி இருக்கும். அதுல 100 ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க 75 ஜிகேவாவும் 25 வந்து மேத்ஸ் ஆவும் பிரிச்சிருப்பாங்க. அத பத்தியா நம்ம வந்து ஃபுல் வீடியோவா நம்ம வந்து நேத்து பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா group 2 2A ல ஜெனரல் இங்கிலீஷ் பத்தி பார்க்க போறோம். ஜெனரல் இங்கிலீஷ்ல மொத்தம் 100 क्वेश्चंस இருக்கு. அந்த 100 क्वेश्चंस வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஜெனரல் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1 வந்து கிராமர். யூனிட் 1 வந்து கிராமர். இதுல வந்து 25 क्वेश्चंस வந்து கேட்க போறாங்க. அடுத்து யூனிட் 2 வந்து vocabulary. vocabularyல வந்து 15 क्वेश्चंस வந்து கேட்க போறாங்க. அடுத்து யூனிட் 3 வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ். ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல வந்து 10 क्वेश्चंस வந்து கேட்க போறாங்க. அடுத்து யூனிட் 4 வந்து டெக்னிக்கல் டர்ம்ஸ். இதுலயும் 10 क्वेश्चंस வந்து கேட்க போறாங்க. அடுத்து யூனிட் 5 என்ன பார்த்தோம்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். சோ நியூஸ் பேப்பர்ல இருந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அந்த மாதிரி क्वेश्चंसலாம் கேட்பாங்க. அடுத்து வந்து யூனிட் 6 வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். யூனிட் 6 வந்து டிரான்ஸ்லேஷன். அதுல இருந்து 5 क्वेश्चंस வந்து கேட்க போறாங்க. அடுத்து யூனிட் 7 வந்து லிட்டரரி நோட்ஸ். சோ the prose poem அப்புறம் figures of speech appreciation question அது எல்லாமே வந்து இந்த டாபிக்ல வரப்போகுது. இது வந்து SSLC ஸ்டாண்டர்ட். இது வந்து 15 क्वेश्चंस தான் கேட்க போறாங்க. சோ எந்த poems இருக்கு எந்த prose இருக்கு எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. சோ ஓவரால் இது வந்து 100 क्वेश्चंस வந்து இதுல வந்து கேட்க போறாங்க. சோ இதுல வந்து அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கணும்னா அதுல வந்து கிராமர் தான் படிக்கணும். சோ கிராமர்ல 25 क्वेश्चंस இருக்கு. அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க போறோம். சோ யூனிட் 1 கிராமர்ல வந்து 25 क्वेश्चंस இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கான்கார்ட், டென்சஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட்மென்ட், இன்டர்ரோகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் இன்டு இம்பரேட்டிவ், இன்டர்ரோகேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்டேட்மென்ட்ஸ், அசர்ட்டிவ் டு நெகட்டிவ்ஸ், எக்ஸ்க்ளமேஷன். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்டென்ஸை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க. சோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். சோ அந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு அது என்ன சென்டென்ஸ் கண்டுபிடிக்குதுன்னு கேட்பாங்க. சென்டென்ஸ்னா அந்த சென்டென்ஸ் வந்து மாத்துங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்க போறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயின் verbs, auxiliary verbs, regular, irregular verbs, infinitive, gerund, principles, question tag, sentence pattern, types of sentence, simple, compound, complex, phrases and classes, degrees of comparison, positive, comparative, superlative, அப்புறம் direct and indirect speech, synthesis of sentence, punctuation. So punctuation வந்து புதுசு. சோ இந்த மாதிரி 25 क्वेश्चंस வந்து இந்த டாபிக்ல இருந்து கேட்க போறாங்க. சோ இது எல்லாமே நம்ம வந்து படிச்சதுதான். ஒரு சில டாபிக் வந்து லைக் இந்த கான்கார்ட் கொஞ்சம் நமக்கு புதுசா இருக்கும். அதே மாதிரி வேற என்ன புதுசா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பங்க்சுவேஷன் வந்து புதுசா இருக்கு. மற்றது எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து கிராமர் நம்ம படிச்சிருக்கோம். சோ இந்த 25 क्वेश्चंस வந்து கேட்க போறாங்க. இதுல தான் நம்ம வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து படிக்கணும். சோ அடுத்து vocabulary. vocabulary என்ன பாருங்க synonyms, antonyms, அப்புறம் homonyms, homophones, அப்புறம் collocation, idioms and phrases, phrasal verb, correct spelling, correct usage of words, one word substitution, word clearance, singular, plural, அதுக்கப்புறம் derivatives, abbreviations, acronym, அப்புறம் British English, American English, அப்புறம் compound words, அப்புறம் figures of speech. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா vocabularyல இருக்கும். சோ இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். அடுத்து ரைட்டிங் ஸ்கில்ஸ். சோ இது வந்து புது டாபிக்கா இருக்கு. சோ லெட்டர் ரைட்டிங், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜம்பிள்டு சென்டென்ஸ் இருக்கு. ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துட்டு சென்டென்ஸ் வந்து வாசம்னா மீனிங் வராமல் இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜம்பிள்டு சென்டென்ஸ், அப்புறம் பிளாங்க்ஸ், இன்ஃபரன்சஸ், சப்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸை பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோஸ் போடுவோம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் என்ன இருக்கு, டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கு, ஜெனரல் அண்ட் அபிஷியல் டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அபிஷியல், கரஸ்பாண்டன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஸோ நம்ம ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் அங்க வந்து எப்படி ஒர்க் இருக்கும். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் பேசிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம வந்து தனி வீடியோ போடுவோம். ஸோ நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காம்ப்ரிஹென்ஷன் தான். நம்ம லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த தடவை நமக்கு வந்து மொத்தமாவே தனி டாபிக்கா வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அன்சீன் பேசேஜஸ். ஸோ நியூஸ் பேப்பர், ஹெட்லைன்ஸ், எடிட்டோரியல், கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸ்ல, அப்புறம் ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், அப்புறம் வந்து சூஸ் தி பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே காம்ப்ரிஹென்ஷன். சோ ஒரு பேரா கொடுத்திருப்பாங்க. அத நம்ம வாசிச்சு அதுல இருந்து என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு சொன்னா நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேட் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும்.
ஸோ வேர் டிரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன், டென்ஸ் வாய்ஸ் ரிலேட்டட் டாஸ்க். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து எப்படி கேட்க போறாங்க தெரியல. சிம்பிள் லாங்குவேஜ் கொடுத்து கேட்கறாங்களா, தமிழ் டு இங்கிலீஷ், இல்லை இங்கிலீஷ் டு தமிழ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது போட்டாங்கன்னா நம்ம செக் பண்ணலாம். அடுத்து வந்து லிட்டரரி ஒர்க்ஸ். ஒரு லிட்டரரி ஒர்க்ஸா நம்ம போன தடவை அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து லாஸ்ட் டைம்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த தடவை வந்து மாத்திட்டாங்க. ஸோ லிட்டரரி ஒர்க்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொடுக்க போறாங்க. ஸோ சிலபஸ் என்ன பாருங்க. ஸோ நிறைய மாத்திருக்காங்க, நிறைய புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. போன தடவை ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு, இந்த தடவை நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ், ஸோ இது வந்து புதுசு தான். crocodile லிவிஸ் கார்டன், அதுவும் புதுசு தான். ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க. crocodile இருக்கு, அதுக்கப்புறம் டீம் ஒர்க், எட்வர்ட் ஆல்பர்ட் பெஸ்ட், அப்புறம் ஃப்ரம் ரயில்வே காரேஜ் ஸ்டீவன்சன் இருப்பாரு, அப்புறம் டிராஜிக் ஸ்டோரி வில்லியம் மேக்பிஸ், அப்புறம் சி ஃபீவர் ஜான் மேஸ்வெல் கரேஜ், இதுவும் எட்வர்ட் ஆல்பர்ட் பெஸ்ட் தான். தி ஏஜ் ஆஃப் சிவல்ரி, இதுவும் வந்து புதுசு. அப்புறம் வாண்டரிங் சிங்கர்ஸ், இதுவும் புதுசு. தி லிசனர்ஸ், இதுவும் புதுசு தான். அப்புறம் யுவர் ஸ்பேஸ், அப்புறம் ஸ்பெஷல் ஹீரோ, ஸ்டாப்பிங் பை புக்ஸ் எல்லாம் வந்து பழசு தான். அதுக்கப்புறம் வந்து லெசர், இது வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் ஆஃப் ஸ்மைல், அதுவும் வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்வைஸ் ஃப்ரம் a tree lands and me, அதெல்லாம் கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நெவர் ட்ரஸ்ட் a mirror, அதுவும் புதுசு தான். ரிவர், அதுவும் வந்து புதுசு தான். நேச்சர் ஆஃப் த ஜென்டிலஸ்ட் மதர், அதுவும் புதுசு தான். அதுக்கப்புறம் ஸ்டார் ஜேன் டெய்லர், அதுவும் புதுசு தான். அப்புறம் மெமரிஸ் ஆஃப் மை டேட், இதுவும் புதுசு. அதுக்கப்புறம் கிராபிள் ஃபேமிலி இதெல்லாம் இஸ்லாம். ஸோ இவ்வளவு ஒரு புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் 2ல ஜெனரல் இங்கிலீஷ் போன தடவைலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நிறைய பேருக்கு. லாஸ்ட் ஒரு 1 or 2 months மட்டும் ஜெனரல் இங்கிலீஷ் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து போயம்ஸ், அடுத்து ப்ரோஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் லைன்லாம் போன தடவை இருந்துச்சு. இந்த நைட் த கோஸ் கார்டன், இது வந்து புதுசு இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து புதுசு தான். ஸோ எம்பர்டி விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட், அப்புறம் ஆன்டிக் சத்யஜித் ரே, டெக் ப்ளூமர்ஸ், அது வந்து புதுசு. அதுக்கப்புறம் லேர்னிங் த கேம் சச்சின் அலாய் பிளஸ் தான். ஓல்டு மேன் ரிவர், இது வந்து புதுசு. 17 ஆரஞ்சஸ், அதுவும் புதுசு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் லேட்டர், நோஸ் வெல், ஹாபி, டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கூல் கேரியர், அது வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சீ டர்ட்டில்ஸ், அதுவும் வந்து புதுசு தான். அதுக்கப்புறம் விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ், அதுவும் புதுசு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் மித்தாலி ராஜ் இருக்காங்க, ஸோ இது வந்து புதுசு தான். அதுக்கப்புறம் சிக்னல் சீவஸ்வா ஸ்டோன் டிராவல், அதுவும் புதுசு. அப்புறம் எட்கா முன்சி பென்ஷன், ஸோ அதுவும் புதுசு. த விண்டா ஹாண்டட் மில், அதுவும் புதுசு தான். த டீச்சர் சுப்ரோதா பாகி, அதுக்கப்புறம் இதுவும் புதுசு தான். ஜிம் கார்பர், அதுவும் புதுசு தான். ஸோ எல்லாமே நிறைய புதுசா வந்து நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிட் 7ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்க போறாங்க, 15 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அதுல நம்ம வந்து நிறைய வந்து படிக்கிற மாதிரி. ஸோ போன தடவை கொஞ்சம் சிலபஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஸோ இந்த தடவை நிறைய படிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஈஸி தான், நம்ம வாசம்னா எல்லாமே புரிஞ்சிடும். நமக்கு இன்னும் கொஞ்சம் தெரியாத என்ன இருக்கும்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் நம்ம வந்து நிறைய கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் படிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசிக்கிற பழக்கம் வந்து நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது, இந்த பேப்பர் எடுத்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர் கொஞ்சம் ரீட் பண்ணி பழகுங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக பேசுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஜெனரல் இங்கிலீஷ்லையும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ஓவரால் 100 ஜெனரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ்ல நம்ம வந்து உள்ள பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெனரல் தமிழ் நம்ம வீடியோஸ் பார்ப்போம். ஜெனரல் தமிழ் சிலபஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் 2025ல குரூப் 4 அண்ட் குரூப் 2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராட்டஜி போடுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.